வணக்கம் மக்களே. அம்மாச்சி கைப்பக்குவத்தில் எப்படி மிக்சியில் அரைச்சி தோசைக்கல்லில் பாறை மீன் வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாறை மீன் வறுவல் ஒரே ஒரு மிக்சி ஜாரில் இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 10 மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து அதே ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ திருவி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா பாறை மீனில் பரவிடும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் குறையாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி நீங்கள் பாறை மீன் தோசைக்கல்லில் வறுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட இது மாதிரி நீங்கள் இந்த மீனை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா தோசைக்கல்லை காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு மீனாக தோசைக்கல்லில் சேர்த்து பொரித்து வறுத்து எடுக்க வேண்டியதாங்க. இது மாதிரி நல்லா ஒரு கேப் போட்டு நம்ம எல்லா மீனையும் தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக மீன் வறுவல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மீன் வறுவல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி கடல் மீன் பெருஞ்சீரகம், பூண்டு, தேங்காய் அதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வறுக்கிறதுனால நம்மளுக்கு பழைய காலத்தில் நம்ம பாட்டி கண்டிப்பாலாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த நினப்பு உங்களுக்கு வரும். டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில். ஏன்னா உங்களுக்கு கமரல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. இது மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சம் மேலே அந்த தோல்லாம் பிச்சுட்டு வரும். நீங்கள் அது கவலைப்பட வேணாம். அது மாதிரி வர வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் கம்மியாகுங்க. நீங்கள் பரவாயில்ல டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். இது மாதிரி கொஞ்சம் ஆனால் ஒட்டிக்கும். நல்லா புது நான்ஸ்டிக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நீங்கள் அதுக்கு அந்த கல் இந்த கடப்பா கல்லும்பாங்க, அது மாதிரி உள்ள கல், தோசைக்கல் அது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சினா ரொம்ப இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஆனால் டேஸ்ட்டு உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு அளவே கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம இந்த கிறிஸ்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு